உமது அடியேன் இனி கர்த்தருக்கு அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியையும் செலுத்துவது இல்லை என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். பாருங்கள், தேவனுக்கு தான் பணிந்து கொள்வேன், தெய்வத்தை தான் வணங்குவேன், இந்த இஸ்ரவேலின் தேவனை தவிர வேறு எந்த ஒரு தேவனை நான் இனி வணங்குவது இல்லை என்று சொல்லி ஒரு தீர்மானத்துக்குள்ளே வருகிறான். சிந்தித்து பாருங்கள், அந்த காணிக்கையை அவன் ஒரு வேளை வாங்கி இருந்தால், இந்த மனுஷன் தன்னுடைய சுகத்துக்கு ஒரு காணிக்கையை கொடுத்து விட்டேன், அங்கே அவர் செய்த காரியத்துக்கு நான் ஒரு பலனை கொடுத்து விட்டேன் என்று சில வேளை போயிருக்க கூடும். ஆனால் அந்த காணிக்கையை அவர் மறுத்த பொழுது, காணிக்கை வேண்டாம் என்று சொன்ன உடனே அந்த மனுஷனுக்குள்ள இருதயத்துல இந்த தெய்வத்தை மாத்திரம்தான் நான் வணங்குவேன், எனக்கு 2 பொதி மண் மாத்திரம் அந்த கழுதைகள் மேலே வைத்து அனுப்புங்கள் என்று சொல்லி அவனுடைய இருதயம் மாற்றப்படுகிறது. வெளியிலே இருந்த சரீரமும் அவனுடைய வியாதியும் குஷ்டமும் நீங்கினது, உட்புறமும் மாறி தேவனுக்கு முன்பதாக தான் உண்மையுள்ளவனாய் இருக்க விரும்புகிறான். அதை எப்படி அறிந்து கொள்ளலாம்? அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், ஒரு காரியத்தை கர்த்தர் உமது அடியேனுக்கு மன்னிப்பாராக, என் ஆண்டவன் பணிந்து கொள்ள ரிம்மோன் கோவிலுக்குள் பிரவேசிக்கும் போது நான் அவருக்கு கைலாகு கொடுத்து ரிம்மோன் கோவிலிலே பணிய வேண்டியதாகும். இப்படி ரிம்மோன் கோவிலில் நான் பணிய வேண்டிய இந்த காரியத்தை கர்த்தர் உமது அடியேனுக்கு மன்னிப்பாராக என்று கேட்கிறான். பாருங்கள், இவன் இருதயத்திலே மனம் திரும்பி விட்டான். இருதயத்திலே தேவ மனுஷனுடைய அந்த வார்த்தையின்படி அவன் சுகமாகினுடனே கர்த்தரை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டான். உள்புறத்திலே அவன் சுத்தமாகி விட்டான், வெளிப்புறமும் சுத்தமாகிவிட்டது. இப்பொழுது அவனுடைய ஆண்டவன் என்று இங்கே சொல்லும் பொழுது அந்த ராஜா அந்த கோவிலுக்குள் செல்லும் பொழுது அவரோடு கூட இவன் சென்று அவர் கைலாகு கொடுக்கும் பொழுது தானும் குனிய வேண்டியதா இருக்கும். ஏனென்றால் அவன் இருக்கிற இடம் அப்படி, அவன் இருக்கிறது ராஜாவுக்கு அருகிலே, அவன் பார்க்கிற வேலை அப்படி. ஆனாலும் இந்த ஒரு காரியத்தையும் உம்முடைய தேவன் எனக்கு மன்னிப்பாராக என்று சொல்லி கேட்டவுடனே அங்கே பார்க்கும் பொழுது அந்த எலியாஸ் தீர்க்கதரிசி சமாதானத்தோட போய் என்று சொல்லி அவனை அனுப்பி விடுகிறான். இதை பார்த்து கொண்டிருந்த கேயாசி என்ற தேவ மனுஷனுடைய வேலைக்காரன் அவன் கொண்டு வந்ததான அந்த காணிக்கை மேலே அவன் கண் வைக்கின்றான். அந்த காணிக்கை மேலே அவனுக்கு ஆசை வருகிறது. இந்த கேயாசி தேவ மனுஷனுடைய வேலை செய்யும்படியாக, தேவனுடைய வேலை செய்யும்படியாக தேவ மனுஷனோடு கூட இருந்தாலும், தேவனுடைய வார்த்தைகளை அறிந்திருந்தாலும் அவனுடைய வெளிப்புறம் தேவ சமூகத்திலே அவன் இருக்கிறவனாக காண்பிக்கின்றான். அவனுடைய வாழ்க்கையிலே தேவ சமூகத்திலே தேவனுடைய மனுஷனோடு தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனாக காண்பிக்கின்றான். ஆனால் அவனுடைய உள்புறமோ பொருள் ஆசையினாலும் உலக ஆசையினாலும் நிறைந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். உள்ளான இருதயத்தில் அவனுக்கு இப்பொழுது இருக்கிறது அந்த நாகமான் கொண்டு வந்ததான அந்த பொதிகளிலே, அந்த காணிக்கையிலே அவனுடைய கண் போகின்றது. அதற்காக அவன் என்ன செய்கிறான்? அவன் பொய்யை நினைக்கின்றான். என்ன சொல்லுகிறது வேதம்? 2 ராஜாக்களுடைய புத்தகம் 5வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து நீங்கள் தியானியுங்கள். அதிகமாக இதை விளங்கப்படுத்துவதற்கு நேரம் இந்த செய்திகளிலே போதாதபடியினாலே நீங்கள் வீட்டிலே அதை தியானியுங்கள். தேவச்சனமே, பாருங்கள், தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையில் வாங்காமல் அவனை அனுப்பிவிட்டார். நான் அவர் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்ந்தான் என்று வேதம் சொல்கிறது. பாருங்க, ஏதாவது ஒன்று வாங்க வேண்டும். இப்ப தேவனுடைய மனுஷன் இவ்வளவு உண்மையுள்ளவனாக கர்த்தருக்கு முன்பதாக தெய்வத்தை மகிமைப்படுத்தி தெய்வத்தை கனப்படுத்தி இஸ்ரவேலின் தேவன்தான் மெய்யான தெய்வம் என்பதை வெளிப்படுத்தி அவன் அங்கே அந்த நாகமானுக்கு காரியங்களை காண்பித்து அனுப்பி விட்டு விட்டான். ஆனால் அதை பார்த்து கொண்டிருந்த கேயாசி அவனுடைய வாழ்க்கையிலே உள்ளுக்குள்ளே இச்சை இருக்கின்றது, உலகத்தின் ஆசை இருக்கிறது, உலகத்தின் பணத்தின் மேலே மோகம் இருக்கிறது. அந்த நாகமான் கொண்டு வந்ததான காரியத்தில் ஏதாவது வாங்கிவிட வேண்டும் என்று உள்ளான எண்ணங்கள் அவனுக்குள்ளே, உள்புறமானது சுத்தம் இல்லாதபடியினாலே, உள்புறமானது அசுத்தம் உள்ளதுபடியினாலே அங்கே அவன் போய் நாகமானிடத்திலே பொய் சொல்லுகிறான். அவன் பொய் சொல்லுகிறது மாத்திரம் என்ன சொல்லுகிறான்? தீர்க்கதரிசிகளின் புத்திரர் வாலிபர் 2 பேர் இப்பதான் வந்திருக்கிறாங்க, அவர்களுக்கு கொடுப்பதற்கு நீர் ஏதாகிலும் தர வேண்டும் என்று சொல்லி என்ன கேட்கின்றான்? 2 மாற்று வஸ்திரங்களையும் 1 தாலாந்து வெள்ளியையும் தர வேண்டும் என்று பொய் சொல்லுகிறது மாத்திரமல்ல,
கர்த்தர் பேல் அவன் ஆணையிட்டது மாத்திரமல்ல, அவனுடைய இருதயம் அந்த சொத்தின் மேலே, அந்த காரியங்களின் மேலே கடந்து போய்விட்டது. அன்பான தேவச்சனமே, இவன் எல்லாவற்றையும் வாங்கி நாகமான் இந்த அவனுக்கு 1 தாலந்தல்ல 2 தாலந்து இந்த என்று கூடுதலாக கொடுத்து அவன் கடந்து வருகிறான். தேவ சமூகத்திலே வரும் பொழுது கேயாசி சொல்லுகிறான், நீ அவன் பின்னே ஓடும் பொழுது என்னுடைய மனம் உன் பின்னோடு கூட இருக்கவில்லையா? உன்னுடைய தேவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறதான எவ்வளவு மகத்தான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்திருக்கிறார். இந்த வெளிப்புறமத்தை நாங்கள் அலங்காரமாக காண்பித்து விட்டு உள்ளுக்குள்ளே கொள்ளையினாலும் பொருளாசையினாலும் அநேகருடைய மற்ற பொல்லாத காரியங்களை இச்சிக்கிறதினாலும் மற்றவன் அதை வைத்திருந்தால் எனக்கும் இது வேண்டும் என்று சொல்லி உள்ளுக்குள்ளே அசுத்தமாய் நாங்கள் வாழாதபடிக்கு தெய்வம் நம்மிடத்திலே விரும்புகிறதெல்லாம் போதும் என்கின்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவச்சனமே, இந்த தெய்வம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையுள்ளவர். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் வெளிப்புறத்தை மாத்திரமல்ல உட்புறத்தையும் கண்ணோக்கி பார்க்கிறார். உள்ளுக்குள்ளே பொய்யும் கசப்பும் வெறுப்பும் கோபங்களும் நமக்குள்ளே இருக்குமானால், வெளியிலே நாங்கள் கபட்டு நாவிலே பேசுவோமானால், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த காரியங்களை ஒரு நாள் நியாயம் தீர்ப்பார். வேதம் சொல்லுகிறது, அங்கே 1 யோவானுடைய புத்தகம் 2வது அதிகாரம் 15 17 வரை நீங்கள் வாசிக்கும் பொழுது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் நீங்கள் அன்பு கூறாதிருங்கள், ஏனெனில் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று சொல்லுகிறது. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு தேவஜனமே, நம்முடைய வெளிப்புறத்தில் நாங்கள் அலங்காரமாய் ஊழியனாக விசுவாசியாக சபை கூடுகிறவர்களாக காண்பித்து விட்டு, அல்லது மற்ற ஜனங்கள் மத்தியிலே நான் இன்றைக்கு ஒரு பரிசுத்தவான் என்பதை போல தோற்றமாய் காண்பித்து விட்டு, உள்ளுக்குள்ளே நம்முடைய வாழ்க்கை தேவன் பார்க்கும் பொழுது ஒரு அலங்கோலமாக இருளாக உட்புறம் அசுத்தமாய் இருக்குமானால், தெய்வம் நம்முடைய வாழ்க்கையை அவர் விரும்புகிறவர் அல்ல. நம்முடைய வாழ்க்கை அங்கே இந்த குஷ்டரோகமானது, நாகமானுக்கு போல குஷ்டரோகம் இந்த கேயாசியினுடைய வாழ்க்கையில அங்கே கடந்து வந்தது, அவனுடைய தலைமுறைக்கு கடந்து வந்தது. அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வராதபடி தெய்வத்துக்கு முன்பதாக உண்மையாயிருக்க எங்களை ஒப்பு கொடுப்போம். தேவனுடைய வார்த்தையை இருதயத்திலே நிரப்புவோம். கர்த்தர் உட்புறத்தை சுத்தமாக்க தேவனுடைய வார்த்தைக்கு ஜீவன் உண்டு, வல்லமை உண்டு, நம்மை சுத்தப்படுத்துவார். அவரை மகிமைப்படுத்த ஒரு மிசை கண்களை மூடி ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கின்ற நல்ல பிதாவே, அருமையான நாளிலும் சுவாமி உம்முடைய வேத வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா, நீர் வெளிப்புறத்தை அல்ல உட்புறத்தை நீர் பார்க்கிறீர். மனுஷன் ஆண்டவரே முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ உள்ளான இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லி எங்களுடைய இருதயத்தை பார்க்கிற தெய்வம். உள்புறமானது சுத்தமாய் பரிசுத்தமாய் உமக்கு முன்பதாய் உகந்ததாய் உத்தமமாய் இருக்க கர்த்தர் உம்முடைய வார்த்தைகளின் மூலமாய் எங்களுடைய இருதயங்களோடு பேசும். ஐயா, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன குஷ்டங்கள், பலவீனங்கள், வியாதிகள், வேதனைகள் இருந்தாலும் இந்த செய்தியை கேட்கின்ற பொழுதே என் தேவனுடைய வார்த்தையில் உள்ள வல்லமையும் ஜீவனும் அவர்களுடைய வாழ்க்கையிலே கடந்து சென்று எல்லா பிரச்சனைகளையும், கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் மாத்திரமல்ல ஆண்டவரே வியாதிகளை நீக்குவது மாத்திரமல்ல, உமக்கு உண்மையுள்ள உள்புறத்திலே உண்மையுள்ள பிள்ளைகளாய் இவர்களுடைய வாழ்க்கையை மாற்றித்தரும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் உன்னத நாமத்திலே எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்தி நன்றியோடு செபிக்கிறோம், உங்களை மகிமைப்படுத்துகிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.